தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஒவ்வொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழிநடத்துதல் உங்களோடு இருப்பதாக. இயேசு தலைமை குரு. பொதுக்காலம் 2வது வாரம் வியாழக்கிழமை இறை வார்த்தை பகிர்வுக்கு என் அன்பு சொந்தங்களை உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். மெல்கிசதேக்கின் முறைப்படி என்றென்றும் குருவே என்று சொல்லி இயேசுவின் குருத்துவமானது போற்றப்படுகின்றது. இத்தகைய தலைமை குருவாய் கொண்டிருக்கின்ற நாம் ஆசி பெற்ற மக்கள் என்று சொல்லி இறை வார்த்தை நம்மை ஆசீர்வதிக்கின்றது. நம்முடைய தலைமை குரு இயேசுனுடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை பற்றியும், அதன் வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்பதை பற்றியும் இன்றைய வார்த்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றது. தலைமை குரு கடவுளுக்கு முன் நின்று பரிந்து பேசுபவராக, கடவுளுக்கு முன் பழியை ஒப்புக் கொடுப்பவராக, இறை அருளை பெற்றுக் கொடுப்பவராக, உன்னத கடவுளுடைய ஒரே மகனாக இருக்கின்ற சொல்லி எபிரேயர் ஆசிரியர் சொல்லி காட்டினார். இன்றைய முதல் வாசகத்தை படிக்கின்ற பொழுது இவர் நமக்காக பரிந்து பேசுபவராக இருக்கின்றார், தூயவராக இருக்கின்றார், வல்லமையுடையவராக இருக்கின்ற சொல்லி அவருடைய பல்வேறு குணாதிசயங்கள் இங்கே சித்தரித்து காட்டப்பட்டிருக்கின்றன. இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லப்படும் இத்தகைய தலைமை குருவை நாம் கொண்டிருக்கின்றில் அவர் வழியாக மீட்பு முழுமையாக நமக்கு கிட்டி இருக்கின்றது சொல்லப்படுகின்றது. இயேசுவின் வழியாக முழுமையான மீட்பு எனில் நமக்கு மீட்பை பெற்றுக் கொடுப்பதற்காக அவர் தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்திருக்கின்றார். மற்ற தலைமை குருக்கள் பழி பொருளை ஒப்பு கொடுத்தார்கள், ஆடையோ அல்லது மற்ற உயிர்களையோ பழியாக ஒப்பு கொடுத்தார்கள். ஆனால் நம்மை மீட்க வந்த நம்முடைய தலைமை குருவாக இருக்கின்ற இயேசு தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. இப்படி தன்னை பலியாக ஒப்பு கொடுத்த அந்த தலைமை குருவினுடைய குணாதிசயங்கள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அவர் தூயவராக இருக்கின்றார், கபடற்றவராக, மாசற்றவராக, பாவிகளிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவராக, வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டவராக இருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது. இப்படி உயர்த்தப்பட்ட இயேசு கடவுளுடைய வலப்பக்கத்திலே வீற்றிருக்கின்றார், என்றும் வாழும் கூடாரத்திலே தங்கியிருக்கின்றார் என்று சொல்லி கடவுளுடைய உன்னதமான மேன்மையை இங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. எதற்காக அவர் கடவுள் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்ற சொல்லி பார்க்கின்ற பொழுது நம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசுவதற்காக, தந்தையின் முன்னால் என்று நமக்காக பரிந்து பேசி இறைவனுடைய மீட்பின் ஆசிரை நமக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக இயேசு கடவுள் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒருவர் பரிந்து பேச வேண்டுமென்றால் அவர் உன்னதமான நிலையில் இருக்க வேண்டும். பாவிகளுக்காக பரிந்து பேச வேண்டுமென்றால் அவர் குற்றமற்றவராக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் குற்றவாளிக்காக பரிந்து பேச முடியும். இயேசு குற்றமற்றவராக இருப்பதினால் தான் நமக்காக பரிந்து பேசுகின்ற சொல்லி இறை வார்த்தை நமக்கு சொல்லி காட்டுகிறது. 1 யோவான் 2:1 ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுவர் ஒருவர் நமக்கு இருக்கின்றார், அவரே இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகின்றதும். ரோமர் புத்தகம் 8:34 படிக்கின்ற பொழுது இறந்து உயிர் எழுப்பப்பட்டு கடவுள் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகின்றார் அன்றோ என்று சொல்லி பவுலடியாரும் எடுத்து இயம்புகின்றார். இப்படி பரிந்து பேசுகின்றவர் வல்லமையோடு தூய்மையோடு இருப்பதினால அவரை பின்பற்றுகிற மக்களாகிய நாமும் அவரிடம் காணப்படுகின்ற இந்த குணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். 1 தீமோத்தேயு 2:1 படிக்கின்ற பொழுது பவுலடியார் சொல்லுவார், ஒருவருக்காக மன்றாடுங்கள், பரிந்து பேசுங்கள், இறைவனும் வேண்டுங்கள் என்று சொல்லுவார். இதுவே உன்னதமான மேலான குணம் என்று சொல்லப்படுகின்றது. 1 யோவான் 5:16 படிக்கின்ற பொழுது பாவிகளுக்காக நீங்கள் பரிந்து பேசுகின்ற பொழுது கடவுள் உங்கள் ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு வாழ்வு கொடுப்பார் என்று சொல்லப்படுகின்றது. அப்படின்றால் நாம் இந்த உன்னதமான பணியை நம்முடைய தலைமை குருவாம் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும்.
பரிந்து பேசுகிறார். இப்படி பரிந்து பேச வேண்டுமெனில் நாம் நம்மை தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். அவருக்கு முன்னால் நிற்க, அவரை நோக்கி மன்றாட, அவரிடம் பரிந்து பேச நம் உள்ளமும் உடலும் வாழும் தூயதாக மாற்றப்பட வேண்டும். நாம் வல்லமையர்களாக மாறுவோம். எப்பொழுது? கடவுளோடு இணைகின்ற பொழுது. எப்போது நாம் கடவுளோடு இணைய முடியும்? நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டு நாம் புனித வாழ்விலை அடியெடுத்து வைக்கின்ற பொழுது, நாம் புனிதர்களாக வாழ முற்படுகின்ற பொழுது கடவுளோடு இணைகின்றோம். கடவுளோடு இணைந்திருக்கின்ற பொழுது நாமும் வல்லமை பெறுவோம், நாமும் புது ஆற்றலை பெறுவோம், புது சக்தி பெற்றவர்களாக மாறுவோம். சாத்தானையும் சாத்தான் அந்தகார சக்திகளையும் முறியடிக்கின்ற வல்லமை நமக்கு கிடைக்கும். அப்படி இந்த வல்லமையோடு கடவுளுக்கு முன்னால் நம்மையே அர்ப்பணித்து, தூய உள்ளத்தோடு நம்மை அர்ப்பணித்து, பாவிகளுக்காக, பலவீனத்தில் இருப்பவர்களுக்காக, சோர்வுற்றிருப்பவர்களுக்காக, தடுமாறிக்கொண்டிருப்பவர்களாக, விசுவாச போராட்டங்களை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்காக நாம் பரிந்து பேசி என்னுடைய வல்லமையை பெற்றுக் கொடுப்பவர்களாக மாற வேண்டும். நாம் பரிந்து பேசுகின்ற பொழுது கடவுள் நம் ஜெபத்தை கேட்பார். அது நமக்கும் நம் வழியாய் பிறருக்கும் இறை அருளை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக மாற்றப்படும். அத்தகைய தூய வாழ்வு, பரிசுத்தமான வாழ்வு வாழவே இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கையிட்டு அவரை புகழ்வதோடு மட்டும் நின்று விடாமல், அந்த இயேசுவின் குணாதிசயங்கள் நம்மிலே முழுமையாய் ஆட்கொள்ளப்பட நம்மை அர்ப்பணிப்போம். இறை வல்லமை பெற்ற மக்களாய் இறை மக்களோடு இணைந்து இறை புகழ் வாடுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று, என்னாலும் ஆண்டு என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு